அதிகாரப்பூர்வமாக சவுதி அரசு 1300 சில்லறை பேர் இறந்து போய்விட்டார்கள், வெப்ப அடையால் இறந்து போனார்கள் என்று சொன்னாலும் உள்ளூர் மற்றும் உலக ஊடகங்கள் அது 1000 சில்லறை அல்ல, 1300 சில்லறை அல்ல, பல்லாயிரம் வரை மரணங்கள் இருக்கக்கூடும் என்று பல்வேறு மேற்கோள்களை காட்டி ஊடகங்கள் சொல்லுகிறார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சுமார் 52 டிகிரி வெயிலை கரெக்டாக ஹஜ்ஜினுடைய காலத்தில் பிறை 8 இருந்து 12-13 வரைக்குமான நேரத்தில் அவ்வளவு வெயில் அங்கே இருந்தது. இரண்டாவது, பல்வேறு நெரிசல்கள், அதற்கான காரணங்கள் இதற்கு முன்னாலே இருந்தது போல் முஅல்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் ஒப்படைக்காமல் கம்பெனிகளிடம் ஹஜ் போன்றவற்றை ஒப்படைத்ததன் விளைவுகளையும் அங்கே அதிக மரணத்திற்கான காரணங்களாக ஊடகங்கள் சொல்லுகிறார். மிக முக்கியமான மூன்றாவது ஒரு காரணம், ஹஜ்ஜின் அனுமதி இல்லாமலேயே நிறைய பேர் ஹஜ் செய்ய உள்ளே புகுந்து விட்டார்கள். அங்க இருக்கிற லோக்கல் மற்றும் பக்கத்து நாடுகளை சார்ந்தவர்கள், விசிட்டிங் விசாவிலே வந்தவர்கள் என்று எல்லாரும் போய் ஹாஜிகளுக்குள்ளே நுழைகிற போது மிகுந்த நெரிசலும் அதன் காரணமாக பல்வேறு விதமான இடையூறுகள்.